எஸ்ஆர்கேச்சி ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி அமாவாசைக்கு தான் ஸ்பெஷலாக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார், பாயாசம், மெதுவடை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு சேர்த்து 100 கிராம் பருப்பு வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், முள்ளங்கி கேரட் எடுத்துருக்கேன். தோல் நீக்கிட்டு முள்ளங்கி ரவுண்டு ஷேப்லேயும் கேரட்டு நீள்வாட்டத்துலேயும் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சைப்பருப்பு பாயாசத்துக்கு, பாசிப்பருப்பு, பச்சரிசி பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கேரட்டு முள்ளங்கி அப்படியே சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுலேயே நல்லா முள்ளங்கியுடைய மனம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வதங்கும் போது நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. பருப்பு தண்ணி இருக்குது. சாம்பாருக்கும் இந்த காய்க்கும் திட்டமாகவே உப்பே சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி, அப்படியே தட்டு போட்டு மூடி வைங்க. காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், கேரட்டு முள்ளங்கி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. புளி ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு திக்காக கரைச்சிக்கணும். அப்படியே சேர்த்துட்டு பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி இந்த கேரட்டும் நல்லா மசிச்சு விட்டுடலாம். பருப்பை மட்டும் அப்படியே நிறுத்திக்கிங்க. அதில் இருக்கிற தண்ணி மட்டும் சேர்த்துடுங்க. அவ்வளோதான். நல்லா கலந்து விடுங்க. புளி சேர்த்துருக்கோம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பருப்பு கேரட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி. பருப்பு நல்லா தெரியணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய். அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். சாம்பார் கொதிக்குது இல்லையா, அதில் அப்படியே சேர்த்துருங்க. கொஞ்சமாக நிறுத்திக்கங்க. வாழைக்காய் பொரியல் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நம்ம கடைஞ்சிருக்கிற பருப்பு எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். பருப்பு, கேரட்டு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி கேரட்டு சாம்பார் ரெடி. இப்போ 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு சிட்டிகை, 1 மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருங்க. அப்படியே சாம்பார் கொதிக்குது இல்லையா, அதில் சேர்த்துடலாம். அப்படியே இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான சாம்பார் ரெடி. ஆடி அமாவாசைக்கு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள்,
ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆறி எடுத்துனா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். கொஞ்சம் மல்லி இலை, சுட சுட இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பருப்பு பாயாசம் கடைஞ்சி வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காவை திருக முடியல, அதனால் பொடிசாக கட் பண்ணி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். அப்படியே கொண்டு வந்து அப்படியே சேர்த்துடலாம். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால தேங்காய் திருக முடியல. இந்த மாதிரி அவசரத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக வச்சுட்டு தேங்காய் திருவல், வெல்லம் சேர்த்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் சொல்கிறதுக்கு தேங்காய் சொல்லிட்டேன். அப்படியே முந்திரி திராட்சை வதக்கி கொட்டிடலாம். தேங்காய் அரைக்கும் போதே நான் 2 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு சின்ன ஸ்பூனால் இங்கே பாருங்கள் முந்திரி திராட்சை அப்படியே நம்ம பச்சைப்பருப்பு பாயாசத்தில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பாயாசம் ரெடி, எல்லாமே சேர்த்தாச்சு. கலர் வெள்ளத்தை பொறுத்து தான் கலர் இருக்குது. இங்கே பாருங்கள், அது லைட் கலராக இருந்தது, லைட் கலராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஸ்வீட்டுன்றதால ஒரு சிட்டிகை உப்பு. இங்கே பாருங்கள், உளுந்து வடைக்கு உளுந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சிடலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா காயட்டும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து வச்சுருக்கேன். நம்ம அப்படியே வடைக்கு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், வடையெல்லாம் போட்டுட்டேன். அப்படியே திருப்பி விடுங்க, நல்லா செவரட்டும். போட்ட உடனே திருப்பிடாதுங்க, உடஞ்சிடும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இந்த கலர் இருந்தால் போதும். எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆடி அமாவாசைக்கு சாம்பார், கேரட்டு முள்ளங்கி சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். பச்சைப்பருப்பு பாயாசம் வச்சுருக்கேன். இது வடை ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.